அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவாக இஸ்லாமிய குடும்பங்களிலே குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால், அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்வது? காதில் வலது காதில் பாங்கு சொல்வதும், இடது காதில் இகாமத் சொல்வதும் சுன்னத்தாக இருக்கிறது. அது இன்று எல்லோருமே என்ன செய்கிறாங்க? நடைமுறைப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதேபோல் சிலர்கள் முன்கூட்டியே பேர் வைத்து தேர்ந்தெடுத்திருப்பார்கள். உடனே குழந்தை பிறந்தவுடன் பேரையும் சொல்லிவிடுவார்கள். சிலர்கள் சில நாள்கள் கழித்து 1 வாரம், 10 நாள், 40 நாள் கழித்து பேர் வைப்பார்கள். ஆனால் இந்த பாங்கு சொல்வது, இகாமத் சொல்வது என்பது உடனடியாக குழந்தை பிறந்தவுடன், அது வீட்டில் பிறந்தாலும் சரி, மருத்துவமனைகள் பிறந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தை கண்டிப்பான முறையிலே எல்லோரும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னு சொன்னால், பொதுவாக பாங்கு இகாமத்து எதுக்கு சொல்லுவாங்க? தொழுகைக்காக சொல்லக்கூடியதான் பாங்கு இகாமத். இப்போ ஒரு வக்து வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஒரு ஃபர்லான வக்து வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே பாங்கு சொல்லுவாங்க. தொழுகையினுடைய அந்த நேரம் வந்தோடனே இகாமத் சொல்லி தொழுவாங்க. இதுதானே நடைமுறையில் உள்ளது. இப்போ இந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய, அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாங்கும் சொல்லிடுறோம், குழந்தை பிறந்த உடனே இகாமத் சொல்லிடுறோம். பாங்கும் சொல்லியாச்சு, இகாமத்தும் சொல்லியாச்சு, ஆனால் தொழுகை இல்லை. அது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைக்கும் தொழுகை இல்லாமல் இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த இப்போ சொல்லப்பட்ட பிறந்தவுடன் சொல்லப்பட்ட இந்த பாங்கும் இகாமத்தினுடைய இதனுடைய தொழுகை எப்பொழுது வரும் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய ஜனாசா தொழுகை. ஒவ்வொரு ஆணும் அதனால் தான் பெண்களுக்கு உயிரோடு இருக்கும்போது என்ன இல்லை, அனுமதி இல்லை பள்ளியில் தொழுகிறதுக்கு. இருந்தாலும் அந்த சில கட்டுப்பாடுகளோட, பெண்களுக்கு உண்டான தனி வசதிகளோடு இருந்தால் சில பள்ளியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொழுகையில் அவங்க ஃபர்லான தொழுகைக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மரபுகள் இல்லைன்னு சொன்னால், பெண்கள் என்ன செய்கிறதில்ல, பள்ளிக்கு தொழுகிறதில்ல, அவங்க வீட்டில் தொழுது கொள்கிறது தான் சிறப்பானது அப்படிங்கிற ஒரு சில சட்டங்களும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாம் இறந்த உடனே கண்டிப்பான முறையில் என்ன செய்கிறோம்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பள்ளிக்கு அந்த ஜனாசாவை கொண்டு உள்ளே வைத்து தொழுகை நடத்த பின்பு தான் என்ன செய்வாங்க? கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க, கபிரிஸ்தானில் அடக்கம் பண்ணுறாங்க. இந்த பிறந்தவுடன் சொல்லப்பட்ட இந்த பாங்குக்கும் இகாமத்துக்கும் உண்டான தொழுகை தான் என்னன்னு சொன்னால் இந்த ஜனாசா தொழுகை. இதனுடைய தத்துவம் என்னன்னு சொன்னால், இந்த பாங்கு, இகாமத்து, தொழுகை, இந்த 3க்கும் எவ்வளோ நெருக்கம். இப்போ நம்ம ஒரு ஃபர்லான தொழுகை வந்துருச்சுன்னா, குறைஞ்சபட்சம் பாங்கு சொன்ன உடனே ஒரு அரை மணி நேரம் தான், 20 நிமிஷம், 15 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு இடையில் தொழுகையை நிறைவேற்றிருப்பாங்க. அதுக்கு தள்ளியெல்லாம் என்ன ஆகாதுன்னா, ரொம்ப நேரம்னா, ரொம்ப அதிகப்படியான சில பள்ளிகளில் 40 நிமிஷம், 35 நிமிஷம் பாங்கு சொன்னதுக்கும் இகாமத் சொல்கிறதுக்கும் அதிகப்படியான பார்த்தா அரை மணி நேரம், சில பல்ல ஒரு 35 நிமிஷம், 40 நிமிஷம் கூட இருக்கும். இதுக்கு மேலே இருக்காது. இதுதான் வாழ்க்கை. அந்த பாங்கு இகாமத்துக்கும் உள்ள இந்த நேரங்கள் தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற உணர்த்துறதுக்காகத்தான் இந்த ஜனாசா தொழுகையிலும் கூட இந்த குழந்தைகளுக்கு பாங்கு இகாமத்தை சொல்கிறாங்கல்ல, இந்த ஜனாசா தொழுகை தொழு வைக்கிறாங்களே, இதனுடைய நேரம் என்பது, நம்முடைய வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்தில் நாம் என்ன செஞ்சுக்கணும்? நன்மைகளை சேர்த்து கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இதை உணர்த்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.